ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமினி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம பிசிபெலாபாத் எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து புழுங்கல் அரிசியில் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் பச்சரிசியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 2 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு வந்து 1.5 டம்ளர்ஸ் துவரம்பருப்பு. நீங்கள் எந்த டம்ளர்லையோ இல்லை எதில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ, இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறேன்னாக்கா இதில் வந்து 1.5 டம்ளர்ஸ் வந்து நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு கூட போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர்ஸ் துவரம்பருப்பு. இதுக்கு வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம். மிளகா, தனியா, அப்புறம் காஞ்ச கொப்பரை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதையுமே நம்ம வந்து வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப புளி போட்டோம்னா சாம்பார் சாதம் மாதிரி புளிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கணும். அதனால் நான் வந்து புளி எடுத்து வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு வேணும்னா நம்ம வந்து நூக்கல் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து காய்கறிகளை கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த பருப்பு கூடையே இந்த காய்கறிகளையும் சேர்த்து தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ பருப்பு காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம வந்து காய்கறிகளை நறுக்கிக்கிட்டோன்னா அது வந்து நமக்கு குழையாமல் இருக்கும். ரெண்டாவது, நம்ம பருப்பை வந்து ரொம்ப வேக வைக்க போகிறதில்ல, குழைய வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2-3 விசில் வந்ததுமே நம்ம வந்து நிறுத்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம், அதாவது நான் வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் குக்கர் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து சாதம் வெந்ததுக்கு அப்புறம் அந்த தாளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம், பெரிய பாத்திரத்தில் வந்து இப்போ நம்ம ரைஸை வேக வைக்க போகிறோம். இந்த அரிசி வந்து ரொம்ப குழவா வேகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வெந்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 குக்கரையுமே வந்து சைமல்டேனியஸாக வச்சுட்டேன். ஒரு குக்கரில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், இன்னொரு குக்கரில் வந்து பருப்பும் காய்கறிகளும் வச்சுருக்கேன். இது ரெண்டும் வேகிற சமயத்தில் நம்ம வந்து வறுத்து எடுக்கக்கூடிய பொருட்களை வந்து நடுவில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிக்சரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற புளி தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பருப்பை வந்து ஏன் வந்து ஃபுல்லாக வேக வைக்க வேணாம், குழவா வேக வைக்க வேணாம், நம்ம வந்து ஒரு ஹாஃப் பாயில் வரைக்கும் பண்ணால் போதும்னு சொன்னேங்கிறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம புளி தண்ணியும் இந்த மசாலாவையும் போட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இந்த கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பருப்புகளும் கூட சேர்ந்து நமக்கு வந்து இன்னும் நல்லா பாயில் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுடைய குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸும் வந்து வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து கொஞ்சம் ரைஸை வந்து நான் எடுத்து வச்சிட போகிறேன். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த குழம்பும் ரைஸும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக வருமா என்னங்கிறது தெரியாது. ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கும் போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சாதம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இது ரெண்டும் கொதிச்சு நமக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம தாளிக்க வேண்டிய காய்கறிகளை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் ஜாதி பத்திரி, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிசா நறுக்குன வெங்காயம், மெல்லிசா நறுக்குன தக்காளி, கேப்சிகம் அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தான் இந்த ரைஸுக்கே வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை கடைசியாக வந்து வதக்கிட்டு நம்ம ரைஸோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல அரோமா கிடைக்கும்.
இப்போ நம்ம தாளிச்சாச்சு. தாளிக்கும் போது கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிருங்க. நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறத வந்து இந்த ரைஸோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய குழம்பையும் இது கூட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு சுவையான பிசிபெலாபாத் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு தான் நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம், அகலமான பாத்திரம் இருந்தால் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சுவையான பிசிபெலாபாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சுவையான பிசிபெலாபாத் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் செஞ்ச நெய்யை வந்து சாப்பிடும்போது இது மேலே வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். முன்னாடியே நம்ம வந்து நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து காரம் கம்மியாயிடும். அதனால சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெய்யை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பிசிபெலாபாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம், அப்புறம் நம்ம கலர் வத்தல், பக்கோடா வத்தல், மாங்காய் ஊறுகாய், அப்படி இல்லைன்னா வந்து காரா பூந்தி, இந்த சைட் டிஷ் வந்து செம்மையாக சூப்பராக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த பக்கோடா வத்தல் எப்படி போடணுங்கிற வீடியோ வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிசிபெலாபாத்துக்கு இந்த பக்கோடா வத்தல் வந்து செம்ம காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும்.